இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. கூட்டணியில் இருக்கிறதுனால அதாவது இல்லைம்மா, அதான் என்ன நடந்ததுன்னா, ஒரு தெளிவான பார்வை வைகோட்ட இல்லை. எப்பவுமே இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பவுமே இல்லை. அப்படி தெளிவாக இருந்தால் தமிழ்நாட்டில் வைகோ ஒரு தவிர்க்கப்பட முடியாத சக்தி. 89 சிவகாசி நாடாளுமன்ற தேர்தலில் 1.5 மாத காலம் நான் வைகோக்கு வேலை செஞ்சவன். கடலுக்கு அப்பால் இருந்து எங்களுக்கு உத்தரவு வருது. கடலுக்கு அப்பால் இருந்து என்ன இவரை ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் நாங்கள் ஒரு 500 பேர் போனோம். ஷரீப் இருக்கார்ல, மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் ஷரீப், நான் உட்பட எத்தனை பேர் போனோம். இப்போ மதிபதிரன் அந்த போல பேசிகிட்டு இருக்கல, அவங்க அப்பா சேது, இப்படி பெரிய திராவிடர் இயக்க படையே 500 பேர் போய் அங்கே வேலை செஞ்சோம். தோத்து போயிட்டார் காளிமுத்து ஜெயிச்சார் வச்சுங்க. அப்போ காளிமுத்துனா சீமானோட மாமனார் ஜெயிச்சார். அவர் ஏடிஎம்கல் கே சார் அப்போ வந்து ஏடிஎம்கல் இருந்தார், ஜெயிக்க வச்சார். அப்போ இப்படி ஒரு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரன் வைகோவை நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது. ஈழ பிரச்சனைக்காக ராஜீவ்காந்தி, நான் ஈழ பிரச்சனை பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்கேன், பதில் சொல்லிட்டு போயானார் நாடாளுமன்றத்தில். வைகோ இவர் ராஜீவ்காந்தி வந்து நின்று பதில் சொல்லிட்டு மறுபடி போனார். இதெல்லாம் வரலாறு.